வெக்கங்கட்ட தனமான கேவலமான தொழிலை இந்த ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு மேலே குற்றம் இல்லைன்னு நிரூபிக்கணும். ஒன்றா அவங்களுக்கு தண்டனை கொடுத்தோம்னா அதோடு முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா அவங்கள விடுவிக்கணும், குற்றத்துலேருந்து விடுவிக்கணும். இந்த குற்றத்துலேருந்து எப்படி அவர் விடிவாவார்? வாய்ப்பே கிடையாது. ஸோ செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் பணம் கொடுத்து எதையும் வாங்கக்கூடியவர். நம்பர் 1. நீங்கள் 30,000 கோடியை 2 பேர் கொடுத்தாங்கன்னா அதில் சப்போஸ் 10,000 கோடி உதயநிதி ஐயாவுடைய இதுன்னு வச்சுக்கோங்க, பங்கு அப்படி இருந்ததுன்னா இந்த முப்பெரும் விழா அப்படிங்கிறதே உண்மையை சொன்னால் அர்த்தமற்றது. அதாவது நீங்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு பச்சையாக சொல்கிறதா இருந்தால் ஒரு கொலையாளியே பிணத்துக்கு மாலை போட்டால் அப்படி இருக்கும். ஏன்னா அண்ணாதுரைங்கிற ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, ரொம்ப அசிங்கமாக கேவலமாக மோசமாக அர்த்தம் இல்லாமல் பேசக்கூடியவர். ஆனால் அதில் அவர் 12th ஸ்டாண்டர்ட்னா நம்ம கருணாநிதி ஐயா ஒரு PhD. ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னார்னா, மீண்டும் ஜெயிப்போம், மீண்டும் அவருக்கான அமைச்சரவை கொடுப்போங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். நீதிமன்றம் அப்படி சொல்லலை. பிஜேபி தமிழ்நாட்டுக்குள் கால் பதித்து ஒரு 40-50 எம்எல்ஏக்களை பார்த்து விட்டால், ஒரு 10 எம்பிக்களை பார்த்து விட்டால் அதோட இந்த திமுக கதையெல்லாம் முடிஞ்சு. மோடி அவர்களுக்கும் RSக்கும் ஒரு முரண்பாடு, இடையில அந்த கருத்து முரண்பாடு இருக்கதா நினைக்கிறீங்களா? தனக்கு சோறு போடுற ஒரு ஆள், தனக்கு எச்சியலை கொடுக்குற ஒரு ஆள், இந்த ஊடகங்களுக்கு பணம் கொடுக்குற ஆள், இந்த ஆளை பற்றியே இந்திய தேசத்தை பாராட்டினாலோ பாகிஸ்தானை வெறுத்தாலோ போட மாட்டேன்னு சொல்கிறவங்க, நீங்கள் எப்படி மோடியை பற்றி நல்லது சொல்லுவாங்க, மோடியை இழிவுபடுத்திட்டாங்கிற சொல்லுவாங்க? நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா, உங்கள் பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள். திரு வி ரமேஷ் அட்வொகேட், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர், அண்ணா நகர் சட்டமன்ற பொறுப்பாளர். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு TDS ரவி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஓகே, நேற்று அரசியலில் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள்லாம் நிறைய நடந்திருக்கு. அதில் குறிப்பாக நம்ம சொல்ல போனோம்னா, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தரப்பில் முப்பெரும் விழா நடத்தியிருக்காங்க கரூரில். ஸோ அதனுடைய அந்த பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி முன்னின்று வெற்றிகரமாக நடத்தியிருக்காரு அப்படின்னா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஸோ முதற்கட்டமாக உங்களுடைய பார்வை என்ன? சும்மா சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, இது வரைக்கும் திமுக நடத்திய முப்பெரும் விழாலேயே இதுதான் சிறப்பான முப்பெரும் விழான்னு சொன்னார். வரலாற்றில் பொறிக்கப்படும்லாம் சொல்கிறாரு. ஆமாம், ரொம்ப ரொம்ப பொறிச்சிட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, பாதி சேர் காலியாக இருந்தது. செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் பணம் கொடுத்து எதையும் வாங்கக்கூடியவர். நம்பர் 1. எத்தனை பெரிய பணத்தையும் அடுக்கி தரக்கூடியவர். அடுக்கி தரக்கூடியவர்னா என்ன? ஷார்ட் பண்ணி கொடுக்கக்கூடியவர். ஓகே, நீங்கள் 30,000 கோடியை 2 பேர் கொடுத்தாங்கன்னா அதில் சப்போஸ் 10,000 கோடி உதயநிதி ஐயாவுடைய இதுன்னு வச்சுக்கோங்க, பங்கு வச்சுக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா அந்த 10,000 கோடியை அழகாக பிரித்து யாருக்கிட்ட கொடுக்கணுமோ கொடுத்து வாங்கி திருப்பி கணக்கு கொடுத்து, ஸோ பணத்தை செலவழிக்கவும் தெரிஞ்சவர், பணத்தை கட்டுப்படுத்தவும் தெரிஞ்ச ஒரு பெரிய புத்திசாலி. அவரெல்லாம் நம்ம ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரிசர்வ் பேங்க்கில் கொண்டு போய் வச்சுருக்கணும். தெரியாதனமாக திமுகவில் கொடுத்துட்டதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் தியாகிங்கிற வார்த்தையை மறந்துட்டார். ஓகே, நம்மளால் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ டிகிரி குறைஞ்சி போச்சு, எம்காம்லேருந்து பிகாம் ஆகிட்டார் இப்போ அவர். அதனால் தியாகிங்கிற வார்த்தையை குறைச்சிட்டாரு. இந்த முப்பெரும் விழா அப்படிங்கிறதே உண்மையை சொன்னால் அர்த்தமற்றது. அதாவது நீங்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு பச்சையாக சொல்கிறதா இருந்தால், ஒரு கொலையாளியே பிணத்துக்கு மாலை போட்டால் எப்படி இருக்கும், அவன் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கும், செம்ம காண்டாகும் இல்லையா? அந்த மாதிரி திமுகங்கிறது தொடங்கியதே ஈவே ராமசாமி எதிர்ப்பில் தான். ஈவே ராமசாமி ஐயாவை எதிர்த்து தான் திமுகவே தொடங்கப்பட்டது. இன்னைக்கு அவங்களுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறாங்க. இல்லை, நீங்கள் யார் வேணாலும் எதுக்கு வேணாலும் ஏற்றுக்கோங்க, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. இப்போ ஒரு இதில் போகிறாங்க, ஜெயிலில் போகிறீங்க, நாளைக்கு தூக்கு தண்டனை, ஒரு கிறித்துவ பாதிரியார் இப்படின்னுவார், நீங்கள் ஏற்றுப்பீங்க. ஏன்னா நாளைக்கு கிளம்பி போக போகிறீங்க, நீங்கள் எதை வேணாலும் ஏற்றுக்கோங்க. கேள்வி என்னென்னா, திமுக தொடங்கப்பட்டதே ஈவே ராமசாமி ஐயாவின் எதிர்ப்பில் தான். 2 எதிர்ப்பு. ஒரு எதிர்ப்பு அவர் அரசியலுக்கு வர வேண்டான்னாரு, இவங்க அரசியலுக்கு வந்தாங்க. சொல்லப்போனால் இந்து மகாசபா தான் முதல்ல தொடங்கப்பட்டது, RSS அப்புறம் வந்தது. அவங்களுக்கும் அரசியல் நாட்டம் இல்லை, அப்படி வந்தது தான் ஜனசங்கம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நான் கம்பேர் பண்ணும்போது கருப்பையும் வெள்ளையும் கம்பேர் பண்ணுறேன், வேறு எதுவும் ஒப்பீடுன்னு நினச்சிடாதீங்க. அப்போது ஈவே ராமசாமி ஐயாவை இவங்க புறந்தள்ளுறாங்க, அண்ணாதுரை புறந்தள்ளுறாரு. ஆனால் அந்த யூஸ்வலாக நடிக்கிற நாடகம்லாம் இருந்தது, இந்த சேர் எப்போதுமே அந்த தலைவருக்காக காத்திருக்கும், அந்த கதையெல்லாம் பண்ணாங்க. அண்ணாதுரை இறந்துடுறாரு.
எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் மிகப்பெரிய லெவலில் வரும்போது தான் கருணாநிதி அவர்கள் திரும்ப போய் ஈவே ராமசாமி ஐயா கிட்ட சரண் போகிறார். இதான் உண்மை. நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், இந்த முப்பெரும் விழாங்கிறது எப்போலேருந்து தொடங்கப்பட்டிருக்கணும்? திமுக தொடங்கிய காலத்துலேருந்து இது நடந்திருக்கணும் இல்லையா? திமுக தொடங்கிய காலத்துலேருந்து இது நடந்திருக்கணும். அதாவது அண்ணாதுரை ஐயா காலத்தில் நடந்திருக்கணும், அல்லது கருணாநிதி ஐயாவுடைய முதல் ஆட்சி இருந்தது இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆட்சி, அதில் நடந்திருக்கணும். நடந்ததா? நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இரண்டாவது அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு திமுகவுக்கு உண்மையிலே உரிமை இருக்குது. ஏன்னா அண்ணாதுரைங்கிற ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, ரொம்ப அசிங்கமாக, கேவலமாக, மோசமாக, அர்த்தம் இல்லாமல் பேசக்கூடியவர். ஆனால் அதில் அவர் வந்து 12th ஸ்டாண்டர்ட்னா நம்ம கருணாநிதி ஐயா வந்து ஒரு பிஹெச்டி. அது ஒரு பக்கம் ஒரு தொலைநோக்கு இருந்தது, தேசத்தை பற்றிய ஒரு அக்கறை இருந்தது. அந்த அக்கறை அப்படிங்கிறதெல்லாம் இந்த பக்கம் எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து இப்படி நீங்கள் அதை பிரிச்சுக்கோங்க. மூன்றாவதாக திமுக தொடங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பெரிய வரலாறு. திமுக தொடங்கப்பட்ட வரலாற்றில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிழை என்னன்னா, அதிக தேர்தலில் தோற்றது கருணாநிதி ஐயா தான். நீங்கள் அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா அம்மா, அதுக்கப்புறம் தான் எடப்பாடி ஐயா. இது எப்படி இருந்தாலும் இதெல்லாம் நல்லா நடந்துருச்சு. ஆனால் செந்தில் பாலாஜியோடைய அரசியல் வாழ்க்கைங்கிறது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அவர் ஒரு கருத்தை சொன்னார், அதை நீதிமன்றம் கவனிக்கணும். ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னார்னா, மீண்டும் ஜெயிப்போம், மீண்டும் அவருக்கான அமைச்சரவை கொடுப்போங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். நீதிமன்றம் அப்படி சொல்லலை. ஓகே, நீ அடுத்த முறை ஜெயித்தாலும் நீ ஜாமீனில் இருக்கிற வரைக்கும் நீ அமைச்சராகக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஸோ இவர் ஜாமீன்லேருந்து எப்படி விடுவிக்க போகிறார் ஸ்டாலின் ஐயாங்கிறது, அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஜாமீன்லேருந்து விடுவிச்சா தானே முடியும். நீங்கள் ஜாமீன்லேருந்து விடிக்கணும்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு மேலே குற்றம் இல்லைன்னு நிரூபிக்கணும். ஒன்றா உங்களுக்கு தண்டனை கொடுத்தோம்னா அதோடு முடிஞ்சிருச்சு, இல்லைன்னா உங்களை வந்து விடுவிக்கணும், குற்றத்துலேருந்து விடுவிக்கணும். இந்த குற்றத்துலேருந்து எப்படி அவர் விடிவாவார்? வாய்ப்பே கிடையாது. ஸோ இதெல்லாம் நேற்றுக்கு நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய அற்புதமான தமாஷ். ஆனால் சீரியஸாக ஒரு திமுக தொண்டனாக நான் ஏதாவது கேட்கலன்னா, ஈவே ராமசாமி ஐயா பேர், அவர் தானே தமிழ்லாம் மாற்றி கொடுத்தார். நீங்கள் என்னதான் பாவம் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு ஒரு பொய்யை சொல்கிறீங்க, தமிழை எடுத்து சீர்திருத்தம் செய்தது நம்மால் தான் அப்படின்னு கதை விடுறீங்க. பாவம் அவர் குத்தூசி எங்கேயோ போய் எப்படியோ போட்டோம், அது எவனுக்கு என்னாச்சு? திமுகவில் எத்தனையோ பேர் செத்து போய் தான் குறுநீல மன்னர் ஆட்சின்னு ஒன்று நடந்துட்டுருக்கு. அவர் எங்கேயோ போட்டோம். ஆனால் ஈவே ராமசாமி ஐயா தானே தமிழை மாற்றி கொடுத்தார் உங்களுக்கு. அந்த மாற்றி கொடுத்த ஒரு பேரில் ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கா? இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே தமிழ் பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கியது தஞ்சாவூரில். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போது எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு விழா. இங்கே ஒரு கல்யாணம் நடக்குது ஒரு பொண்ணுக்கு, ஒரு இல்லை 2026 தேர்தலுக்கான ஒரு முன்னெடுப்பாக நீங்கள் இதை பார்க்கலையா? எல்லாமே அவங்க வாழ்க்கையே முன்னெடுத்தா தானேங்க உண்டு. ஏன்னா பின்னெடுப்பு தான் அதிகமாக எடுத்துட்டாங்களே. 2 பேர்கிட்ட 30,000 கோடி வருஷத்துக்கு போகுதுன்னு தியாகராஜன் ஐயா சொல்கிறாரு. அப்போ 5 வருடம் ஆக போகுதுன்னா 1,50,000 கோடி உள்ளே வந்தாச்சு. அப்போ அதை காப்பாற்றுறதுக்கு வேற என்ன பண்ணணும்? திருப்பி அடுத்த 5 ஆண்டு இன்னொரு 1,50,000 கோடியை 2 பேர் அடிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா சும்மா விட்டுருவாங்களா? ஸோ அதெல்லாம் முன்னெடுப்பு தான். வேற இந்த முப்பெரும் விழாவில் 2 முக்கியமான விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன். 2026லையும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், உறுதியாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு இதை முன்மொழிகிறாரு ஸ்டாலின் அவர்கள். இரண்டாவதாக இன்னொரு விஷயம் என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு ஆக்டிவான பாலிடிக்ஸில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேற்று உணர்த்துதோ. நேற்று எப்போவுமே வந்து செந்தில் பாலாஜி அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டத்துக்கு பேர் போனவராக பார்க்கப்படுறது. ரெண்டாவது, இந்த கொங்கு மண்டலத்தில் நிறைய அந்த கூட்டங்களை கூட்டுவார் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் பேசப்படும். ஆனால் நேற்று அந்த அளவுக்கான கூட்டம் இல்லை. பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு உங்களுடைய கருத்து தவறாக போய் சேர்ந்துடக்கூடாது. செந்தில் பாலாஜிங்கிறவர் ஒரு கேஷியர். இதுக்கு என்ன சொல்லுவீங்க தமிழில்? காசாளர். அவர் தான் அவரை போய் தலைவர், கொள்கை, அது இதுன்னு எதையா சொல்லி நாளைக்கு செந்தில் பாலாஜி ரசிகர் மன்றம். ஒரு கேஷியர். நான் இன்னும் கொஞ்சம் 2 படி இறங்கி சொல்லுவேன், நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குங்கிறதுனால அதை அப்படியே விட்டுடுறேன். 2 படி இறங்கி சொல்ல வேண்டிய ஒரு ஆள் கள்ளப்பணத்தை வாங்கி கரெக்டாக பொறுப்பாக எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு கமிஷனோ அவ்வளோ நல்லதோ வாங்கிக்கிறாரு. இவ்வளோதான் செந்தில் பாலாஜி. அவர் கூட்டம்லாம் ஒன்றும் வரல, அவர் கொடுத்தா கூட்டம் வருது. அதனால கொடுத்து வைத்தவர்னு வேணா சொல்லுங்க. செந்தில் பாலாஜி அரசியலில் கொடுத்து வைத்தவர். ஆனால் கொடுத்தாருன்னா ஆள் வருவாங்க, அப்படி வேணா சொல்லுங்க. அதோட அதை நிறுத்திக்கோங்க. அவரை பற்றிலாம் பேசுகிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகே, இந்த கூட்டத்திலே பார்த்தா ஆனால் இந்தியாவில் எத்தனையோ பேர் ஜாமீனில் இருக்காங்க. செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை, ராகுல் காந்தி, சோனியா காந்தி எல்லாருமே ஜாமீனில் தான் இருக்காங்க. ஓகே, இந்த கூட்டத்தில் இன்னொரு விஷயங்களை ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்கிறாருன்னா, அந்த நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அதாவது அதிமுக திமுக அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்களே, அந்த நிர்பந்தத்துக்கு வந்துட்டாங்களோ? ஒருவேளை விஜய் அவர்களுடைய வருகை கூட இதற்கு காரணமாக இருக்கலாம் நினைக்கிறீங்களா? விஜய் வருகைங்கிறது இல்லைங்க. பொதுவாகவே அதிமுக திமுகங்கிறது வந்து நாங்கள் பங்காளிகள் அப்படிங்கிறதெல்லாம் ஜெயலலிதா அம்மா போனதுக்கு பிறகு தான் பேச ஆரம்பித்தாங்க. கண்டிப்பாக ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அப்படி பேசினது இல்லை. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி அப்படி பேசுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்க மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். காரணம் என்னென்னா,
திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னது எம்ஜிஆர், திமுக அழிக்கப்பட வேண்டும்னு சொன்னது ஜெயலலிதா. ஸோ 14+10 24 வருடம் திமுகவுக்கு தேர்தலும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்கிற ஒரு நிலையில தூக்கி எறியப்பட்ட ஒரு நிலையில தான் அந்த 2 பேரும் வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வனவாசம் போயிருந்தாங்க. ஆமாம். அப்போ இந்த காலகட்டத்திலையும் நீங்க வந்து அதிமுக, இப்போ எடப்பாடி என்ன சொல்றாரு, திமுக அழிக்கப்பட வேண்டும், திமுக வரக்கூடாது, அது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறார். அப்புறம் அவங்க எப்படி நீங்கள் 2 பேரும் ஒன்று? இப்போது எம்ஜிஆரை நம்பியாரோட நீங்கள் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? நம்பியார் சிறந்த நடிகர், நல்ல மனிதர், அது வேற விஷயம். ஆனால் எம்ஜிஆரை நீங்கள் கம்பேர் பண்ணணும்னா இன்னொரு ஹீரோவோட தானே கம்பேர் பண்ணணும். நீங்கள் திமுக அதிமுக அப்படின்னு சொன்னீங்கன்னா எம்ஜிஆர் வாசஸ் நம்பியார் தானே, திமுகங்கிற நம்பியார் தானே. ஸோ அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. ஆனால் அந்த பொய் உரைகள் எல்லாம் இப்போ திமுக சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏன் வந்துருச்சுன்னா, பிஜேபி உள்ளே வந்தால், பிஜேபி தமிழ்நாட்டுக்குள் கால் பதித்து ஒரு 40-50 எம்எல்ஏக்களை பார்த்து விட்டால், ஒரு 10 எம்பிக்களை பார்த்து விட்டா, அதோட இந்த திமுக கதையெல்லாம் முடிஞ்சுது. இல்ல அதிமுக சொல்லியிருந்தாரு, திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாஜகவுக்கு இங்க நோ என்ட்ரி தான் எப்பவுமே, தமிழ்நாடு அப்படிங்கிறதுல உள்ள கூட வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அப்போ ஒத்த வழி பாதைன்னு சொல்றாரு. ஒத்த வழி பாதை தானே நோ என்ட்ரியா இருக்க முடியும். அந்த ஒத்த வழி பாதையை மூடிட்டா வேலை முடிஞ்சிச்சுல. அது வெறும் முட்டு சந்து, மூத்திர சந்து. அது அந்த ஒத்த வழி பாதைன்னு சொல்ற திமுகங்கிறது மூத்திர சந்து. அதில் நோ என்ட்ரியை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதை தூக்கி போட்டுட்டா அந்த சாலை பெரிய அளவில் விருட்சமாக வந்துடும். ஸோ ரொம்ப நாள் புலம்பட்டோம், இன்னும் மே மாதம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் நல்லா புலம்பட்டோம் முடிஞ்சளவு. ஏன்னா காசு செலவு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நம்பி. இப்போது நான் வந்து எக்ஸாம் எழுத போகிறேன், நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க, உங்களுக்கு ஒரு பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்படி நல்லா வருமா. நான் பேப்பர் நேற்றுக்கு நைட்டே பார்த்துட்டேன், நான் இப்போ எக்ஸாமுக்கு எப்படி போவேன்? ஏய் ஞாபகம் வரணுமே, ஏய் அதுக்கு அது தானே, இதுக்கு இது தானே. எனக்கு கேள்வி தெரியும், ஆனால் பதிலை எதுக்கு எது போடணும்னு தெரியாது. நீண்ட மரம் அப்படின்னா உடனே நான் வந்து சின்னதாக வாழை மரம் அப்படின்னு நான் எழுதிட்டேன்னா தப்பாயிடும். எனக்கு கேள்வி தெரியும், நீண்ட மரம் எதுன்னு வரப்போகுதுன்னு தெரியும், பதில் தெரியாத. ஆனாலும் நான் கெத்தாக போவேன், கேள்வியெல்லாம் தெரிஞ்ச மாதிரி போவேன். நீங்கள் பாவம் நல்லா படித்தவர் பயந்துக்கிட்டு போவீங்க. இவங்க கெத்து எதனால் வருது திமுகலன்னா, காசு செலவு பண்ண போகிறாங்க. 23,400 கோடி செலவு பண்ண போகிறாங்க குறைந்தபட்சம். இதுக்கு முன்னாடி 12,000 கோடி பாராளுமன்றத்தில் செலவு பண்ணாங்க. 4 இடைத்தேர்தலில் 250 கோடி செலவு பண்ணாங்க. ஆக 38,000 கோடி தான் இவங்க செலவு பண்ணியிருக்கிறது. 1,50,000 கோடி 2 பேர்கிட்ட போன நிலையில். தியாகராஜன் சொன்னதை சொல்கிறேன். ஓகே, திமுக கூட்டணிக்குள்ள எதுவும் சலசலப்பு இருக்கிறதா நீங்கள் உணர்றீங்களா? ஏன்னா முப்பெரும் விழாவை பற்றி பெரிய அளவில் கமெண்ட் செய்யலை, எந்த ஒரு அந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் யாருமே அதை பற்றி பெரிய அளவில் பேசலை. கிட்டத்தட்ட கனிமொழி அவர்களுக்கு பெரியார் விருதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ கனிமொழி அவர்கள் கூட ஒரு நல்ல உறவில் தான் இருக்காங்க கூட்டணி கட்சிகள் எல்லாருமே, ஆனாலுமே வந்து எதுவுமே சொல்லலை. இப்போ தேசிய கட்சின்னா கோஷ்டி இருக்கும். கோஷ்டியில் பிரச்சனை என்னென்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டு கொடுத்துருவோம். இதில் ஒரு நல்லது என்னென்னா, தப்பாக எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அடுத்தவன் போட்டு கொடுத்துருவாங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் கோஷ்டி இருந்துக்கிட்டே இருக்கும், அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி மன்னராட்சி இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு இல்லையா, அப்போ தான் இப்போ முடிவு பண்ணுவான், உடனே பையன்தான் அடுத்தது முடிவு பண்ணுவாங்கிற மாதிரியான கட்சிக்குள்ள சலசலப்புகள் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் திமுகக்குள்ள சலசலப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஸ்டாலின் அடித்து தூள் கிளப்பிடுவார். ஒரு பதவியை கொடுத்துட்டா வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? திமுகக்குள்ள இல்லை, ஆனால் திமுக கூட்டணிக்குள்ளே இருக்குது. நீங்கள் திமுகலேருந்து ஒரு ஏக்நாத் சிண்டேவை கொண்டே வர முடியாது. ஷோலே கப்பர் சிங் கிட்டே இருந்து நீங்கள் ஒரு ஆளை உருவி பண்ண முடியாது. ஷோலே படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ரீசெண்டாக வந்து திரும்ப பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து எல்லாரையும் தான் நீங்கள் சுட்டு தள்ளணும். அங்கேருந்து ஒரு ஆளை உருவி நீங்கள் நல்லவனாலாம் மாற்ற முடியாது திமுகவை பொறுத்த வரைக்கும். ஆனால் திமுக கூட்டணி அப்படிங்கிற பேச்சுக்கு எடுத்தீங்கன்னா சலசலப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கத்தான் செய்யுது. ஓகே, சலசலப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அது உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். இப்போ நவம்பர் டிசம்பரில் வந்து இவர் என்ன ஜனவரி 9ஆம் தேதியா ஜனநாயகம் படம் ரிலீஸு, அதுலேருந்து ஒரு 3 நாள் வச்சுக்கோங்க. பொங்கலுக்குள்ளே உங்களுக்கு நிறையா பொங்கல்லாம் தெரியும். ஓகே, ஏன்னா இந்த கேள்வியை ஏன் வருதுன்னா, நேற்று வந்து KS அழகிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன குறிப்பிடாருன்னா, எங்களுடைய சத்த எல்லாத்தையுமே வந்து கூட்டணி கட்சிகள் உருவிக்கிறாங்க, காங்கிரஸுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும், அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்னெடுக்கிறாங்க. அதனால தான் அவர் தூக்கிட்டாங்க. ஓகே, அவர் பாவம் ரொம்ப இதுதானே உங்கள் டக்குன்னு கருணாஸ் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, இவர் டக்கு ரொம்ப லேட்டாக வந்திருக்குது. அவரை தூக்கினதே அதனால தானே. இந்த மாதிரி யோசனையெல்லாம் பண்ணினா உன்னை தூக்கிடுவேன், ஒழுக்கமாக 125 சீட்டு வேணும்னு செல்வ பிறந்தகை மாதிரி கேளு, எல்லாரும் கெத்தா தலைவர் எப்படி கேட்டார் பத்தியா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. ஒரு 12.5 சீட்டு கொடுப்பேன், அதை அவர் சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு போவார். இந்த ரேஞ்சில் இருக்கிறதா இருந்தால் தான் நீ காங்கிரஸ் தலைவராக இருக்க முடியும்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இவர் பாவம் போய் பேசி என்ன ஏங்க, 2006 மைனாரிட்டி ஆட்சி திமுக, அப்போ காங்கிரஸ் மட்டும் அதிகாரம் வேணும்னு கேட்டிருந்ததுன்னா தமிழ்நாட்டில் முதல்ல கூட்டணி அரசு அப்போ தான் வந்திருக்கும்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. கருணாநிதி ஐயா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை 2006 போது. போகிற வர கட்சியெல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் சீட்டை கொடுத்து அவர் 128 130 சீட்லேயோ நின்று 90 சீட்டை வெற்றி பெற்று மைனாரிட்டி அரசு. அப்போ கிடைச்ச வாய்ப்பையே இவங்களால பயன்படுத்த முடியல. யாரால? நம்ம அதுவும் இத்தனைக்கு மத்திய அரசில் திமுக வந்து அங்கம் வகித்து கொண்டிருந்தது. முதல் மத்திய அரசில் அங்கம் வகித்து கொண்டிருந்தது. ரொம்ப ஈஸியாக வாங்கியிருக்க முடியும், வாங்கவே இல்லையா? ஸோ அப்போ இருக்கிற வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ கொண்டு வந்து அதிகாரப்படி அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ விஜய் வந்ததுனால? ஆமாம். நான் வந்து ரொம்ப 6-7 மாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்டாலின் மட்டும் ஜெயலலிதா மாதிரி செய்யக்கூடியவராக இருந்தால், தைரியம் உள்ளவராக இருந்தால், நான் தைரியம் இல்லைன்னு சொல்ல, தைரியம் உள்ளவராக இருந்தால் அப்படின்னு தான் சொல்கிறேன், நல்லபடியாக புரிஞ்சுக்கோங்க. இருந்தால் விஜய் கிட்ட காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் விசிகாவையும் நான் தள்ளி விடுவேன். விசிகா இது விஜய் அதை ஏற்றுக்கொள்வார். ஏன்னா 234 பேர்கிட்டலாம் அவருக்கு ஆள் கிடையாது. சர்க்கார் படத்தில் ஒரு லிஸ்ட்டு போட்டிருப்பார் கடைசியாக. அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வைக்கிறாராங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் வச்சுக்கோங்க, அதில் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது ஒரு பக்கம் விட்டுருங்க. ஆனால் இங்கே தள்ளி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே திமுக என்ன பண்ண முடியும்? ஒரு 190 சீட்டில் நிற்க முடியும். நான் சொல்ல புரியுது. நான் தானே செலவு பண்ணுறேன், நீ நின்றாலும் அவன் நின்றாலும் நான் தான் செலவு பண்ணுறேன். நான் செலவு பண்ணி 190 சீட்டில் நின்றால் டஃப் ஃபைட்டு கொடுக்க முடியும். காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் தூக்கி கொண்டு போய் விஜய் கிட்ட விட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, 40-50 சீட்டு கொடுத்து விட்டாங்கன்னா விஜய் இந்த திமுக ஆதரவு வாக்கு, திமுக எதிர்வாக்கு ரெண்டு பக்கமும் அதிமுகவுக்கு போகாமல் விஜய் கிட்ட போய் நிற்கும். இது ஒரு மிகப்பெரிய வசதி. இந்த ரிஸ்கை எடுக்கிறதுக்கு ஸ்டாலின் ஐயா இன்னும் முடிவு பண்ணலை. விஜய் இன்னும் க்ளூ கொடுக்கல. ஐயா 6 படம் ஊற்றிக்குச்சு, இந்த ஜனநாயகம் மட்டும்தான் கடைசி படம்னு சொல்லியிருக்கேன், அதுலேயாவது ஒரு 1000 கோடி என்னை வந்து அல்ல விடுங்க, அதுலேயும் சேர்த்து கவுத்து விட்டிங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த மாதிரி நடக்காமல் இருக்கான்னு எனக்கு புரியல. ஓகே, மோடி அவர்களுடைய அந்த 75வது பிறந்தநாள் வந்து நேற்று கொண்டாடப்பட்டுச்சு. ஸோ இந்த 75க்கு அப்புறம் அவருக்கான ஒரு ரிட்டையர்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஊடகங்களில் நிறைய ஹேஷியங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ ஆர்எஸ்எஸ்லேயே அந்த உண்டு. மோகன் பகவத்துக்கும் 75 வயசு ஆகிடுச்சு. 2 பேருமே ரிட்டையர் ஆகணும், நியாயமாக பார்த்தா ரிட்டையர் ஆகணும். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ மோடி ஐயா விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம், ஒன்று பீகார் அப்படிங்கிற அந்த எலெக்ஷன் இருக்கலாம், 2வது அவருக்கு நோபல் பரிசு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த 11 வருடங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 20 நாடுகள் அவருக்கு வந்து உயரிய விருதை கொடுத்துருக்கு. கரெக்டுங்களா? அதை தவிர அவருக்குன்னு இந்த ரஷ்யாவோடையும் சீனாவோடையும் உக்ரைன் பிரிட்டிஷோடையும் இருக்கக்கூடிய நட்புங்கிறது வந்து நேர்மையாக இருக்குது. அமெரிக்காவில் பெருசாக உதார விட மாட்டாங்க. அங்கிள் சாம் வாய்மூட்டு தான் உட்காந்துருப்பார் இந்த விஷயத்தில். ஸோ இதெல்லாம் கணக்கிட்டு ஏதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மோடியே இன்னொரு 30 வருடம் ஆட்சி செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி இங்கே அண்ணாமலையை ரொம்ப பாராட்டுறவங்களுக்கும் சரி, ரொம்ப தூட்டுறவங்களுக்கும் சரி, நம்ம சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அண்ணாமலை பாராட்டுக்கு உரியவர், மோடி போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரியவர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பிஜேபி ஒரு ஹீரோ வர்ஷிப்புக்குள்ளே எப்போதுமே போக, இன்றைக்கி இல்லைன்னா இன்னொருத்தன் தான் வரும். இது வந்து இந்த சித்தாந்தம் தான் வெற்றி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 8 வயசுலேருந்து அவர் ஆர்எஸ்எஸில் இருக்கார். ஸோ ஆர்எஸ்எஸ் ஒரு தலைவரை உருவாக்கினா எப்படி உருவாக்கும்னு நீங்கள் பாருங்கள். 11 வருடங்களில் இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு வசதி வந்தது. இதனால் ஏழை பாழைகளுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் வச்சாங்க. முதலாளிக்கு தான் நடந்தது, அதானிக்கு தான் நடந்தது, அம்பானிக்கு தான் நடந்ததுன்னு கதையெல்லாம் சொன்னாங்க. நீங்கள் தொழில் வளத்தை அழகாக கொண்டு வந்துட்டு கழிப்பறையும் விளக்கும் சாலையும் ஒழுங்காக போட்டுட்டு வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் இந்தியாவை வந்து பிரம்மாண்டமாக ரீச் பண்ணுற மாதிரி காட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் லேபர் ஈஸியாக வந்துடுவாங்க, முதலீடு ஒழுங்காக நடக்கும். ஜிஎஸ்டியின் மூலமாக உண்மையை சொல்கிறேன், பலமுறை சொல்லியிருக்கேன், இன்னொரு முறையும் சொல்கிறேன், உங்கள் கொள்ளு தாத்தா அப்பா, ஏன் நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி வரைக்கும், நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கட்டின எந்த வரி பணமும், 100 ரூபாய் நாமெல்லாம் கட்டியிருந்தோம் வரி பணம்னா, 10 ரூபாய் கூட அரசுக்கு போனதில்லை. அதை வைத்து கொண்டு தான் இந்தியா இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட 60 ரூபாய் போகுது. இப்பயும் 100க்கு 100 போகலை, 60 ரூபாய் போகுது. இது இன்னும் 80 ஆகக்கூடிய காலகட்டம் வரும்போது இந்தியா பூரா ஒரே சிங்கிள் டேக்ஸ். நீங்கள் 5 ரூபாய் டாக்டர்னு சொன்னீங்க இல்லையா, 5% டேக்ஸுங்கிறது இந்தியாவுக்குள்ளே வந்துடும். வந்து இலவச பேருந்து, இலவச அலைபேசி, இலவச கல்வி அப்படிங்கிறது வந்து எதெல்லாம் அத்தியாவசியமோ அதெல்லாம் இலவசமாக கிடைக்கும்.
இந்த காசுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேங்கிறது அந்த கதையெல்லாம் இருக்காது. இலவசங்கள் எதுக்கு? அந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை வெறும் 11 வருடத்தில் அவருடைய அரசியல் வாழ்க்கைங்கிறது இந்த 11 + 10 21 தானே. அப்போ 54 வருஷம் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஆர்எஸ்எஸ்ல சேவக்கா இருந்தார், கட்சியில் தொண்டனா காரியகர்த்தாவாக இருந்தார். அவ்வளோ பெரிய பேஸ்மெண்ட்டு எதை வேண்டுமானாலும் தாங்கும். ஒரு மிகப்பெரிய என்ன சொல்வீங்க, நம்ம பாரம்பரியமிக்க கோவிலை கட்டின அந்த அஸ்திவாரம் அது. அந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கார். அவர் கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட் வரும். அவர் போய் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டா உடனே படுத்துங்க மாட்டார், ஏன்னா டயர் ஆக மாட்டார், ரிட்டையர் தான் ஆகுவார். யூ வில் நெவர் கெட் டயர்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் ஒரு ஸ்தாபகமாக மாறுவார். நிறைய பேருக்கு தொண்டாட்டம். இப்படி தான் இருக்கணும். மனிதனுமே சும்மா சம்பாதிச்சுக்கிட்டு கொள்ளையாக பணத்தை இன்னும் சம்பாதி எத்தனை சம்பாதிச்சு என்ன? ஒரு வெங்காயம் ஒரு பூண்டை கூட நீ எடுத்துகிட்டு போனால் 3 நாள் உங்க கூட இருக்காது, நாரி போயிடும். இவ்வளவுதான் வாழ்க்கை. ஸோ இதையெல்லாம் அறிந்தது ஆர்எஸ்எஸ். ஸோ மோடி கண்டிப்பாக ரிட்டையர் ஆவார். அதை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். உடனே அதை நீங்கள் தப்புன்னு சொல்லிடாதீங்க. அடுத்தவர் இதை விட இன்னும் பெட்டராக வருவார். வாஜ்பாயை விட பெட்டராக மோடி வந்தாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உண்மையை சொன்னால் வாஜ்பாயை விட 60% தான் மோடி. ஜெயபிரகாஷ் நாராயணனை விட 60% தான் வாஜ்பாய். மூலம் எங்கேயோ இருக்குது. ஆனால் செயலாற்றும் முறையில் இவங்கெல்லாம் பெரிய ஆளு. மோடி அவர்களுக்கும் ஆர்எஸ்க்கும் ஒரு முரண்பாடு இடையில அந்த கருத்து முரண்பாடு இருக்கதா நினைக்கிறீங்களா? முரண்பாடு, தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த கால அவகாசம் அப்படிங்கிறது ரொம்ப நீடிட்டே போகுது. இதை பற்றி மோகன் பகவத் அவர்கள்ட்ட ஒரு செய்தியாளர் கேள்வி எழுக்கும் பொழுது எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கருத்து முரண்பாடு இருக்கே தவிர மோதல் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. மோகன் பகவத் மாதிரி மகான்கள்லாம் அப்படிதான் சொல்லணும். பெரியவங்க பேசும்போது அப்படிதான் கேட்கணும். ரெண்டாவது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இது முதல் முறை இல்லை. தலைவர் நீட்டிப்புங்கிறது முதல் முறை இல்லை. இது 2வது முறையோ 3வது முறையோ இந்த மாதிரி நடக்குது. அதாவது சரியான ஆள் கிடைக்கிற வரைக்கும் அந்த பதவியை எப்படியாவது நிரப்பி விட வேண்டும்னு நினைக்க மாட்டாங்க. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் கிடைக்கிறதுங்கிறது தெய்வ சங்கல்பம். சம்மந்தமே இல்லாமல் நம்ம பழைய விபி தப்பு பண்ண போக டக்குன்னு ஒரு மாற்றமாக இது நடந்து, இது தெய்வ சங்கல்பம், திட்டமிட்டு நடக்கலை. ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு அப்படிங்கிறது ஒரே வரியில் சொல்லணும்னா ஹீரோ வர்ஷிப் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளாது. அரசியலில் ஹீரோ வர்ஷிப் இல்லாமல் நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க. ராமராஜன் வந்தால் கூட ஓட்டு போட்டுருவீங்க. அந்த தொகுதியில் நல்ல சேவை செய்த ஒருத்தர் வந்தால் நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க. அவர் யார்? வெங்கட்ராமனா? அவர் பேர் கேள்விப்பட்டதே இல்லையா? இஸ்மாயிலா? அப்படி ஒருத்தர் இருக்காரானே அப்படின்றவீங்க. ஸோ அந்த இடத்துல ராமராஜன் நிற்கணும். அதுதான் பிரச்சனை. ஆனால் அந்த ஹீரோ வர்ஷிப்புங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இந்த நாடு அதிகாரிகளால் செயல்படுகிறது. இந்த நாடு நம்மளுடைய மக்கள்களால் செயல்படுகிறது. அதை கரெக்டாக கொண்டு போகிற வேலை மட்டும்தான் அவரோடது. இன்னொரு சிம்பிளாக சொல்லிட்டோமா, லா அண்ட் ஆர்டர் போலீஸ்லையாவது ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன் இருக்கணும். டிராஃபிக்கு அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவர் இருந்தால் போதும். அவ்வளோதான் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும். ஓகே. ஏன்னா தேசிய தலைவர் பதவி கொடுக்காத வரைக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு இங்கே ஒரு பதவி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பாருங்க. இதெல்லாம் நீங்கள் ஏன் எழுதுறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இல்லை, ஏன்னா நேற்று ஒரு முக்கியமான இந்த சிந்தனை கருத்தரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சார்பில் நடத்தப்பட்டுச்சு. நிறைய விஷயங்கள் பேசப்படுறாங்க. அதாவது ஊடகங்களில் நிறைய திரிக்கப்பட்ட விஷயங்களுமே பேசப்படுது. அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மனக்கசப்பு இருக்குது. இப்படியான விஷயங்களை தொடர்ந்து இந்த ஊடகங்கள் பரப்புறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இங்கே பாருங்க, திமுகங்கிற ஒரே ஒரு சதி கூட்டம் தான் ஏதாவது ஒரு விதத்தில் சலசலப்பு. அதாவது பிஜேபி அதிமுக இணைஞ்சிருச்சு, திமுக காலி, இவ்வளவுதான் மேட்ரு. இதை எப்படியெல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகாமல் பண்ணணும். எடப்பாடி ஒரு துரோகி, அண்ணாமலை இப்படி, அண்ணாமலை எதாச்சாதிகாரம். பிஜேபியில் நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப நாளாக உழைத்தவங்க இருக்காங்க, நிறைய பணம் செலவு பண்ணவங்க இருக்காங்க. ஆனால் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள வச்சுட்டு நாம் என்ன பண்ண முடியும்? எப்போவாது இப்படி கூட்டி விட்டுட்டு போனாங்கன்னா என்ன பண்ண முடியும்? திமுக இந்த கூட்டணி ஜெல்லாக கூடாதுன்னு நினைக்குதோ? ஆமா, அது வந்தால் முடிஞ்சிச்சுங்க. இதில் என்னங்க பெரிய விஷயம் இருக்குது? இப்போ உதாரணத்துக்கு இந்த பொண்ணை நான் ரொம்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்குறதுக்கு சுமாராக இருக்கீங்க, நீங்களும் அவங்களும் நவுத்திட்டு போயிடுவீங்கிற எண்ணம் இருந்தால் நான் வில்லனாக தானே மாறுவேன். நான் ஹீரோவாக மாறி தங்கச்சி நீ அவரே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு நான் சொல்ல. திமுகவுக்கு வெறி, இந்த ஆட்சியில் இருக்கணும், அதிகாரத்தில் இருக்கணுங்கிறது வெறி, கொள்ளடித்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிற வெறி. அந்த வெறி என்ன பண்ண போகுது அப்படின்னு சொன்னால், இருக்கிற இடத்தெல்லாம் குடைச்சல் பண்ணோம். பாமகவை குடைச்சல் பண்ணோம், அதிமுகவை குடைச்சல் பண்ணோம், தேமுதிகவில் குடைச்சல் பண்ணணும். தேமுதிகவில் இருக்கிறவனெல்லாம் 2016 உருவிட்டாங்க. அதிமுகலேருந்து கடந்த 30 வருஷமாக திமுகவில் மிகப்பெரிய தலைவராக ஒருத்தர் வந்தாருன்னு சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். வாரிசை சொல்லக்கூடாது. 12 குறுநில மன்னர்களுடைய வாரிசையோ அல்லது நம்ம உதயநிதி ஐயாவே சொல்லக்கூடாது. ரஜினிகாந்த் சொல்லிக்கிட்டோம், உதயநிதி ஐயா நீங்கள் ஐயா அப்படின்னு அவர் பாவம் சொல்லிக்கிட்டோம். நமக்கு வேறு வேலை இருக்குது. ஆனால் இந்த இஷ்யூக்குள்ளே வாங்க.
யாராவது ஒருத்தர் உருவாக்கியிருக்காங்களா? எல்லாம் அதிமுகலேருந்து உருவானது தான். ஸோ இதுதான் திமுக. ஸோ நீங்கள் அண்ணாமலையை இன்னைக்கு எதிர்க்கிறவங்க உள்ளுக்குள்ளேயே இருக்காங்க. நேற்றுக்கு எப்படி செய்தி போடுறாங்க பாருங்க, விஜய் சந்தோஷ் போய் அண்ணாமலையை இழுத்து இல்ல அந்த ஊடகங்களுடைய அந்த 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 தொனி தான் கேள்வி ஆகுதுங்க. எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரியான தொனியில 15 வருடங்கள் ஆக போகுது. பிஜேபி தமிழ்நாட்டை சுத்தப்படுத்த குறைஞ்சது 15 வருஷம் ஆகும். திமுகவை முதல்ல அழிக்கணும், துர்நாற்றத்தை முதல்ல நீக்கணும். அதுக்கப்புறம் அதிமுக, விஜய் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் கரெக்டான வாய்ப்புகளை கொடுத்து அந்தந்த விஷயங்களுக்குள்ளே வர்ற மாதிரி பண்ணணும். அப்போ தான் தமிழ்நாடு நிற்கும். தனி ஆட்சி பிஜேபி அப்படிங்கிறது வரணும்னு சொன்னால், பிஜேபி எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும், அமித்ஷா எவ்வளோ பெரிய சாணக்கியனாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இந்த துர்நாற்றம் தெளிவாக நீங்கி நல்லது நடக்கணும்னா குறைஞ்சது 15 வருஷம். ஓகே, இல்லை இந்த கூட்டணி விவகாரங்களுக்குள்ள பிரச்சனை, அந்த கூட்டணி விவகாரங்களுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அடிக்கடி இந்த செய்தியாக போகிறத பார்க்க முடியும் இந்த ஊடகங்கள். ஆனால் ஒரு பாரத பிரதமர் அவருடைய தாயை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறாங்க. அந்த செய்தி வந்து பெரிதளவில் மக்கள்கிட்ட ரீச் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய. ரொம்ப நாளாக நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். பெரியார் விருது வாங்கினாங்க இல்லையா கனிமொழி. பெரியார் விருது வாங்குவதற்கான முழு தகுதியும் கனிமொழி அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஈவே ராமசாமி எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொன்னாரோ அப்படியெல்லாம் முழுமையாக இருந்த ஒரே பெண்மணி, இருக்க போகிற ஒரே பெண்மணி கனிமொழி அம்மா தான். அவங்களுக்கு தான் விருது அதுக்கப்புறம் விருது கொடுத்து நிறுத்திடணும். பெரியார் விருது இதுக்கப்புறம் விருதே கிடையாது, கனிமொழிக்கு கொடுத்தாகி விட்டது, டேலி ஆயிடுச்சுன்னு சொல்லி இனி கனிமொழி விருதுன்னு வேணால் யாருக்காவது கொடுங்க, நான் வேண்டான்னு சொல்லுவேன். ஏங்க, கனிமொழி அம்மா வெளிநாட்டுக்கு போகிறாங்க, பாரதத்தை உயர்த்தி பேசுகிறாங்க, பாகிஸ்தானை விமர்சித்து பேசுகிறாங்க, அல்லது பாகிஸ்தான் செய்த குற்றங்களை எடுத்து சொல்கிறாங்க. ஒரு வார்த்தை, ஒரு செய்தி அவங்க இந்த நாட்டில் போய் பேசினாங்கன்னு இந்த ஊடகம் உங்களுக்கு சொல்லிச்சா? ஸோ கூட இருக்கக்கூடிய ஒரு ஆள், தனக்கு சோறு போடுற ஒரு ஆள், தனக்கு எச்சி இலையை கொடுக்குற ஒரு ஆள், இந்த ஊடகங்களுக்கு பணம் கொடுக்குற ஆள், இந்த ஆளை பற்றியே இந்திய தேசத்தை பாராட்டினாலோ பாகிஸ்தானை வெறுத்தாலோ போட மாட்டேன்னு சொல்கிறவங்க, நீங்கள் எப்படி மோடியை பற்றி நல்லது சொல்லுவாங்க, மோடியை இழிவுபடுத்திட்டாங்கங்கிற சொல்லுவாங்க? அல்லது நம்ம இவர் ஆராசா வந்து எடப்பாடியுடைய தாயாரை இழிவுபடுத்துறது எப்படி சொல்லுவாங்க? நம்மளுடைய அறிவு மேதை திண்டுக்கல் லியோனி வளர்னதெல்லாம் யார் சொல்லுவாங்க? எப்படி பேசுவாங்க? எவ்வளோ பெரிய விஷயம். கனிமொழியம்மா உலக அளவில் போய் பேசிட்டு வந்திருக்காங்களா இல்லையா? அதை ஏன் சொல்லலை? இந்த மாதிரி ஒரு ஊடகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னை இவனுங்களாம் அந்த விவாதத்துக்கு ஏன் கூப்பிடுறது இல்லை அப்படின்னா, இந்த சிந்தனையே நம்ம யோசிக்கிறது, நம்ம லைட்டர் வெயினில் பார்த்துடுறோம். என்னங்க நல்ல விஷயம்லாம் சொல்லாமல் மற்றதை போடுறாங்கன்னு. இவங்க எவ்வளோ பெரிய உஷாரான ஆளுன்னு சொன்னால் எந்த நல்லதும் தமிழ்நாட்டுக்கு போய் சேரக்கூடாது, யார் பண்ணாலும் சேரக்கூடாது. ஸ்டாலின் கொடியேசத்தை இதை மட்டும் காட்டிட்டாங்க, அது நல்ல விஷயம், நானே பாராட்டுறேன். ஏன்னா நீதி கட்சி செய்யாததை, திமுக செய்யாததை, திக செய்யாததை, யாரும் செய்யாததை மூவர்ண கொடியை ஏந்தி நின்றார் பாருங்க. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்தியாங்கிறது வடக்கில் இருக்கிற ஏதோ ஒரு நாடு. ஆனால் அப்படி இல்லை, அப்படி கை பிடிச்சாரு பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் பக்கத்திலேயே கனிமொழி அந்த மூவர்ண கொடியை பிடிக்கல. ஏன்னா பிடிச்சா தூத்துக்குடி ஊற்றிக்கும், தெளிவாக தெரியும். கனிமொழி அம்மா வெளியில் போய் பேசிட்டு வர்றாங்க, எந்த ஊடகமும் போடலை. வெக்கங்கட்ட வேசித்தனமான கேவலமான தொழிலை இந்த ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறது. நல்லவங்க சாபம் கொடுத்தா தப்புன்னு சொல்லுவாங்க, அதனால் நான் எதுவும் சொல்லாமல் இருக்கேன். ஓகே சார், இதுவரை எங்களோட தங்கள் கருத்துக்களை பயந்துக்கிறோம், நன்றி சார். ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.